அண்ணா எவ்வளோண்ணே இது? மொத்தம் 7560. இது 4 லேஸ், 2 மேகி, பிஸ்கட்டு, ஊறுகாய், அப்பளம், டாப் ராமன். இது என்ன 7000 ரூபாயா? இதுல விலை கம்மி தானே. வெயிட்டிங் லிஸ்ட சொல்றேன். என்ன வெயிட்டிங் லிஸ்ட்? இல்லண்ணே, தமிழ்நாட்டுல மட்டும் தான் 7560 பேரு. நீங்க இந்தியான்னு போனீங்கன்னா 2 லட்சம் பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் 30 வயசுக்கு மேல இருக்கவங்க தான் அதிகமா வெயிட் பண்றாங்க. நேத்து தான் உங்களுக்கு ஸ்பீட் 30 போச்சுல. புதேஷ்க்கு மேல ஆச்சுனே. எதுக்கு வெயிட் பண்றாங்க? நான் ஏன் வெயிட் பண்ணணும் புரியலையே. உங்க கிட்னி ஃபெயிலியர் ஆக போதுல, அதானே சொல்றேன். கிட்னி ஃபெயிலியர் ஆகும்? ஆமாண்ணே, தமிழ்நாட்டுல மட்டும் கிட்னிக்காக வெயிட் பண்றவங்க 7559 பேரு. இப்ப நீங்க அவங்க பின்னாடி போனீங்கன்னா 7560 தானே. கணக்கு கரெக்டா இருக்குல்ல? என்னங்க கடையில ஜாமான் வாங்க வந்தா சம்பந்தம் ஏதோ பேசுறீங்க? சம்பந்தம் இல்லாமலாம் பேசலண்ணே. ஒரு வருஷத்துக்கு 1,75,000 பேரு ஹைப்பர் டென்ஷன், அதாவது பிபினால இறக்குறாங்கண்ணே. அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம உப்பு அதிகமா இருக்கிறது தான். சுகர் கட்டை பத்தி எல்லாம் பேசுறோம், அதை விட ஆபத்தான உப்பை பத்தி நம்ம பேசுறதே இல்லண்ணே. உப்புல என்னென்ன இருக்கு அண்ணே? உப்புல தானே எல்லாமே இருக்கு. ஒரு நாளைக்கு நம்ம இவ்வளவுதான் அளவுக்கு உப்பு எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்குண்ணே. இப்போ இந்த மேகில நீங்க 2 சாப்பிட்டீங்கன்னா அந்த கணக்குல பாதி முடிஞ்சிடும். அது கூட இந்த உப்பு பிஸ்கெட், அப்பளம், சிப்ஸ், முக்கியமா ஊறுகாய் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கணக்கு எங்கேயோ போயிடும். இந்த மாதிரி இங்க கணக்கு மீறி ரெகுலரா சாப்பிடும் போது கிட்னி ஸ்டோன் வருது, கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, ஸ்ட்ரோக் வருது, ஹார்ட் அட்டாக் வருது, ஹார்ட் ஃபெயிலியர் ஆகும். இவ்வளவு பிரச்சனை வருதுண்ணே. ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் உப்பு ஒரு அளவு இருக்கு. ஒரு சில விஷயம் ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனை வராம பாத்துக்கலாம். வேணா சொல்றேன் கேட்டுக்கோங்க. தயவு செஞ்சு சொல்லுங்கண்ணே. மேகிலாம் நான் 4 பாக்கெட் சாதாரணமா சாப்பிடுவேன். இந்த ஊறுகாய் பாக்கெட் 10 ரூபா பாக்கெட் வாங்குறேன்ல, இது எத்தனை நாள் வச்சு சாப்பிடுவேன்னு நினைக்கிறீங்க? ஒரு வாரம். ஒரு வாரமா? எல்லாரும் ஊறுகாயை தொட்டு நக்குவாங்க, நான் சோத்துல போட்டு பெசன் சாப்பிடுவேன். ஒரு வேளைக்கு ஒரு பாக்கெட்னே. நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் அப்ளை பண்ணிட்டு வந்துருங்க. ஏன்னா கம்பல்சரி கிட்னி ஃபெயிலியர் வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்பலாம் சொல்லாதீங்க, வாயில அடிங்க. சொல்லுங்க. சரி சொல்லுங்க. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு மனுஷங்க பாத்தீங்கன்னா 5 கிராம் உப்பு எடுக்கலான்னு. இப்ப பிபி பேஷண்டா இருக்காங்கன்னா 3.5 கிராம் எடுத்துக்கலாம். 16 வயசு பசங்க 3 கிராம் வரைக்கும் உப்பு எடுக்கலான்னு. இப்போ ஒரு ரஃபா ஒரு கணக்கு போடுறேன். காலைல 2 தோசை, அதுக்கு சட்னி, மதியானம் சாப்பாடு, அதுக்கு சாம்பார், கூட்டு, பொரியல், சாயங்காலம் வந்து சும்மா லைட்டா ஒரு ஸ்நாக்ஸ், நைட்டு 3 இட்லி சட்னி. நீங்க இப்படி சாப்பிட்டீங்கனாலே 6 ல இருந்து 7 கிராம் வந்து உப்பு எடுக்கிறீங்க. ஆல்ரெடி நம்ம அளவு தாண்டி எடுக்கிறீங்க. இது கூட பிஸ்கெட், லேஸ், சிப்ஸ், மேகி இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கணக்கு எங்க போகும் பாத்துக்கோங்க. இது கூட பரவாயில்ல, நீங்க சொன்ன கணக்கே கம்மி கணக்கு. 2 தோசைன்னு சொல்றீங்க, அதெல்லாம் 5 தோசை அசால்ட்டா சாப்பிட்டுருவோம். அதே மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள்லாம் நீங்க விட்டுட்டீங்க. பாக்கெட்ல அடைச்ச மிச்சரு, காராச்சேவு, இந்த கல்ல இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் சேர்த்தோம்னா எங்கேயோ போயிரும் போலயே. இப்ப இந்த லேஸ், உப்பு புரிஞ்சுக்கிறேன், மேகி புரிஞ்சுக்கிறேன், இந்த ஊறுகாய் அப்பளம்லாம் புரிஞ்சுக்கிறேன். பிஸ்கட்டுங்கிறது பொதுவா சுகர் தானே சொல்லுவாங்க, அதுல என்ன சால்ட் சொல்றீங்க?